Okay guys, I'm back with another video. So இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme dialer எப்படி இன்ஸ்டால் பண்றது பார்ட் 2. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடலாம். சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ரெட்மி அப்புறம் ஓப்போ இதுக்கெல்லாம் வந்து நிறைய டயலர் இருக்குது அண்ட் மற்ற ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Realme 2.0 வந்து எனக்கு இந்த டயலர் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, என்ன ப்ரோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுவும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய டிஸ்கார்டில் மெசேஜ் வந்துச்சு, டெலகிராமில் மெசேஜ் வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துச்சு, கைண்ட் ஆஃப் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதே ஏபிகே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நானும் யோசிக்கும் போது அப்பதான் வந்து யோசிச்சேன், டிஃபால்ட்டா இந்த ஆப் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் உள்ள போய் நொங்கெடுத்து பார்த்ததுல அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரியல்மி ஃபோன் இருக்கு இல்லையா, கூகுள் டயலர் ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் டயலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து செட் ஆயிருக்கும். அதாவது ஓஎஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஓஎஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த டயலர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இதை வந்து நம்மளால மாற்ற முடியாது கைஸ். ஸோ ரியல்மி கூகுள் டயலர் வந்து ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நீங்களோட ரெக்கார்ட்ஸு எல்லாமே வந்து நீங்கள் ரியல்மி டயலரில் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரே வாய்ப்பு இந்த யுவர் கால் ஹாஸ் பீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலாக இதோட இது ரிசல்ட் என்ன அப்படின்னா, நம்ம கூகுள் டயலரை தூக்கிட்டு, அதாவது ஃபார் எவர் தூக்கிட்டு நம்மளால ரியல்மி டயலரை கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. அதுக்கு பதிலாக ரியல்மி, அதாவது கூகுள் டயலர் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. உங்களோட ரெக்கார்டிங்ஸ், உங்களோட ஸ்பீக்கர் போடுறது, மியூட் பண்ணுறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களோட ரியல்மி டயலர் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டைம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரே வழி இந்த ரியல்மி டயலருக்கு. நிறைய பேர் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க, இதை நான் வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு. ஆனால் எப்போவுமே ஏதோ ஒரு கடைசியில் இல்லை ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் அவங்க அதை வந்து காமிக்க மாட்டாங்க, இல்லை சொல்ல மாட்டாங்க இது இப்படி ஆயிருக்கு, இது இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன், கூகுள் டயலரை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டே தான் நம்ம வந்து ரியல்மி டயலரை மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன் கைஸ். உங்களுக்கு இது வேறு ஏதாவது தெரியுமா, இல்லை பர்மனெண்ட்டாக எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணுறேன், அது வர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ ரியல்மி டயலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க, ரியல்மி டயலர் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அது லிங்க் வந்து போனால் வரமாட்டேங்குதே, எதுவும் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க்லேருந்து எல்லா ஆப்பும் அந்த ஏபிகேல டவுன்லோட் பண்ணி டெலகிராம் இருக்கு இல்லையா, ஸோ டெலகிராமில் நான் வந்து அதை வந்து போட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் ஆனீங்க, அதாவது என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரியல்மி அந்த டயலர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற ஏதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லேயும் போடுறேன். 2 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது போகலாம். ஸோ நான் எல்லாமே என்னோட டெலகிராமில் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 ஏபிகே வந்து எனக்கு இன்னும் டவுன்லோடே ஆகலை. பாருங்கள், இப்போ தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஃபோனில் டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை டெலகிராமில் என்னோட டெலகிராமில் பார்த்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டெலகிராம்குள்ளே போய் டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே வந்து பிளாக் லிஸ்ட், ஆப் லிஸ்ட், அதாவது பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயந்தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லி வந்து வருது. இன்ஸ்டால் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து வந்து MMS அப்படின்ற ஒரு ஆப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் மெசேஜ் ஆப்பு. ஸோ அதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் மூலிமா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பிளாக் லிஸ்ட்டு, ஒயிட் லிஸ்ட், இந்த ஏர்டெல் ஸ்பேமு, ஜியோ ஸ்பேமு அது எல்லாமே வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ பிளாக் லிஸ்ட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுவும் வந்து இன்ஸ்டால் இன்கால் யூஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்டிங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சிஸ்டம் sms.apk அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபோனுக்குள்ளே போய்க்க போகிறேன். ஸோ ஃபோனுக்குள்ளே போயிட்டு சேவ் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கூப்பிட போகிறேன். ஓகே கேஸ், ஒரு சின்ன சிக்கல் ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரியாமல் டயலர் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். திரும்ப வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு இன்ஸ்டால் பண்ணுறேன். டயலர் ஆப் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகலை. நான் வேறு ஃபோனில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ரியல்மி இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு காமிக்குது, ஒரு சில ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்குது. என்ன விஷயம் அப்படிங்கிறது சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஓப்போக்கும் ரியல்மிக்கும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஓப்போக்கும் ரெட்மிக்கும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். இத்தனை நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆச்சு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து தேடிட்டு தான் இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அதாவது என்னோட ரியல்மிக்கு. ஸோ மற்ற ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.